நான் வந்துட்டேன். ஓ ஏய் பீட், எனக்கு சரியா கேட்கல, கிட்டவா. இனிமே உன்னால தப்பிக்க முடியாது. பரவாயில்லையே, இவ்வளவு சொல்லியும் வந்துட்ட. நிஜமாவே உனக்கு தைரியம் ஜாஸ்தி பீட்டர். அதனாலதான் உன்னை லிஸுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். நீ தடவை என் வீட்டுக்கு வரும்போது எனக்கு எதுவும் தோணல, அப்புறம் பிடிச்சிருச்சு. அவளை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை. இல்ல பீட்டர், இதெல்லாம் அவளுக்காக தான் பண்றேன், அவ ஃபியூச்சருக்காக. அவ நல்லா இருக்கணும்ல. ஆமா, இனிமே அவ நல்லா இருக்கும். பீட்டர், நீ சின்ன பையன், இந்த உலகத்தை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. ஆமா தெரியாதுதான், ஆனா தப்பு பண்றவங்களை எனக்கு நல்லா தெரியும். ஸ்டார்கோட கம்பெனில மட்டும் என்ன செய்யறாங்கன்னு நினைச்சேன். அதான் உன் பாஸ் பொம்மையா செய்யறாரு. பீட், அவங்க மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க பணமும் பதவியும் இருக்கிறதுனால அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. ஆனா உன்னையும் என்னையும் எடுத்துக்க அடிமையா ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நான் ரோடு போடுவேன், நீ நாட்டுக்காக சண்டை போட்டு உயிரையே கொடுப்ப. ஆனா அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. கடைசி வரைக்கும் கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க காலடியிலே இருக்க வச்சிருவாங்க. இதுவா வாழ்க்கை? நான் சொன்னது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்ற? என் உலக அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்ககிட்ட வெட்டியா பேச எனக்கு இப்ப நேரம் இல்லை. ஐம் சாரி பீட்டர். எதுக்காக சாரிய வேஸ்ட் பண்ற? அதால என்ன தொடக்கூட முடியல. பொறுமையா இரு, அவசரம் எதுக்கு? எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பீட், அவங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வரேன்.